இந்தியன் பீனல் கோட் பத்தி யாரெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு இந்த ஓவர் சீனு? 1999ல கொண்டு வந்த சட்டம் தான் பெண்களை கண்ணியமற்ற முறையில் நடத்துனரை தடை செய்வது. சட்டம் இவ்வளவு உரிமைகள் தந்திருக்கும் போது அதை தடுக்கவும் கேள்வி கேட்கவும் யாரா நீங்களா? இந்த மன உறுதி கண்டிப்பா உங்க லட்சியத்தை நிறைவேற்றி வைக்கும். என்னங்க ஏங்க உங்க முகம் இன்னைக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கே, சந்தோஷமா இருப்பீங்க போலயே. அப்படியே என்ன என்ன நடந்துச்சு கிளாஸ்ல இன்னைக்கு? முதல் நாள் கிளாஸுக்கு கல்யாணமாயி நான் படிக்க வந்திருக்கேன்னு சொல்லி பசங்க கிண்டல் பண்ணாங்கன்னு சொன்னல, அது இன்னைக்கும் நடந்துச்சு. என்னங்க நீங்க அன்னைக்கே நீங்க அந்த பசங்க கிட்ட பதிலுக்கு பதில் பேசிருந்தீங்கன்னா திரும்ப இன்னைக்கு இது நடந்திருக்குமா? வாயை மூடிக்கிட்டு இருந்திருப்பானுங்கல்ல. ஆனா இனிமே கிண்டல் பண்ண மாட்டாங்க. அது எப்படி சொல்றீங்க? ஏங்க 2 நாள் ருசி கண்டவனுங்க பழக்க வேற விட்டுருக்கீங்க, நாளை பின்ன கேட்காம இருப்பானா? அப்படி இல்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அவங்க என்ன கிண்டல் பண்ணப்போ நான் அமைதியாவே இல்ல. தெளிவா பதிலுக்கு பதில் என்ன பேசணுமோ எப்படி பேசணுமோ அப்படி நான் பேசிட்டேன். சூப்பருங்க, அப்படிதான் பேசணும். சரி என்ன சொன்னீங்க அதை சொல்லுங்க. ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடாது, வீட்டுல சமைச்சுக்கிட்டு தான் இருக்கணும்னு நீங்க பேசினது ஐபிசி செக்ஷன் 14 and 15 படி தண்டனைக்குரிய குற்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21ல பெண்கள் பொது இடங்கள்லயும் வேலை செய்யற இடங்கள்லயும் சரிசமமாவும் கண்ணியத்தோடும் மாண்போடும் நடத்தப்படணும். ஏங்க உண்மையில நீங்க வேற லெவல். எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவ்வளவு அமைதியா வீட்டுல இருந்திருக்கீங்க. கண்டிப்பா நீங்க போலீஸ் ஆகியே தீரணும். உங்களை மாதிரி பொண்ணுங்க போலீஸ் ஆனா மத்த பொண்ணுங்களுக்கு உதாரணமா இருக்கும் தெரியுமா? இதேதான் அந்த பொண்ணு சொல்லிட்டு போனா. ஏங்க நீங்க பேசினதை கேட்டா யாரா இருந்தாலும் தாங்க சொல்லுவாங்க. இப்படி பேசிக்கிட்டே பைக் ஓட்டிட்டு போனா வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள விடிஞ்சிரும் போல. கொஞ்சம் வேகமா போங்க, அத்தை வேற சமாளிக்கணும். போயிடலாம் போயிடலாம். ஏங்க உங்களுக்கு அடி எதுவும் படலையே? கால காட்டுங்க. ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் ஆகல. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? இல்லைங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. ரோட்ல எண்ணெயை கூட்டிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு எல்லாம் போயிருக்கானே பாருங்க. பெருசா அடிபட்டிருந்தா என்ன ஆகுறது? சரிங்க, வீட்டுல ஒன்றும் சொல்லிக்க வேணாம். நேரம் ஆச்சு, வாங்க போவோம். வாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. நாம வழுக்கி விழுந்த மாதிரி வேற யாராவது வழுக்கி விழுந்துட்டாங்கன்னா அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? இங்க நின்று போற வரவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? அப்படி இல்லைங்க. கொஞ்சம் மண்ணள்ளி கொட்டிட்டு போலாங்க. பேக வச்சுட்டு வாங்க. சரி வாங்க.
வண்டியை நிறுத்துற. ஐயோ பிரதர், ஆ? என்னாச்சு பிரதர்? என்ன கீழே அது- வந்துட்டீங்களா? அடி எதுவும் படலையே? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. நாம விழுந்த மாதிரி வேற யாரும் விழக்கூடாதுன்ற மனசு வேற யாருக்கும் வராதுங்க. உண்மையிலே நீங்க செய்யறது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? மத்தவங்களா இருந்தா எனக்கு என்னன்னு போயிருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி போகாம என்ன கொட்டின இடத்துல மண்ணள்ளி போட்டு வேற யாருக்கும் ஆபத்து வராம தடுத்திருக்கீங்க. தப்பா நினைக்கலன்னா உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சரவணன், இவங்க என் மனைவி சந்தியா. பரவாயில்லையே சார், மனைவியை கூட மரியாதையா நடத்துறீங்களே. அவர் எப்பவுமே அப்படிதான் கூப்பிடுவாரு. ம், ரொம்ப நல்லதுங்க. சரி, நீங்க என்ன வேலை செய்றீங்க? சொந்தமா ஸ்வீட் கடை வச்சிருக்கேங்க. ஓ, சிவகாமி இனிப்பகம். தென்காசியில இருக்க அந்த கடையா? அதேதான். சூப்பருங்க. சார் தப்பா எடுத்துக்காதீங்க, எங்களுக்கு நேரமாச்சு. ஆமாமா. நாங்க வீட்டுக்கு போகணும். வரோங்க. ஓகே, நீங்க வரோம். போங்க. வரோம். என்னாச்சுங்க? நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கணுமா இல்ல brother? இல்ல பரவாயில்லைங்க, கீழே விழுந்துருச்சுல்ல, அதான் நான் அப்படியே தள்ளிட்டு போயிடுறேன். இங்க பக்கம் தான். ஆ, வரேங்க. ஓகே பிரதர். ஏங்க, ம். எங்கேயாவது அடிபட்டிருக்கா நல்லா பாருங்க. கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது அடிபட்டிருக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன் தப்பு தாங்க. உங்ககிட்ட ஜாலியா பேசிட்டு அப்படியே வந்துட்டேன்னா அங்க ஆயில் கிடக்கிறத பார்க்காம விட்டுட்டுங்க. சரி விடுங்க, இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே. ஒன்னும் பெரிய பிரச்சனை ஆகாத வரைக்கும் ஒன்னும் இல்ல. ம், நல்ல வேலை அந்த நேரத்துல ரோட்ல பஸ்ஸோ லாரியோ வரல. வந்திருந்தா இன்னும் சிக்கலா இருக்குங்க. இதையே நினைச்சிட்டு ஃபீல் பண்ணாம அடுத்த வேலையை பார்க்கலாங்க. ம், ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க? வாங்க உள்ள போலாம் வாங்க. ம். ம். ஆ, என்னங்க ஆச்சு? இங்க காட்டுங்க. ஐயோ, என்னங்க இது? ஐயோ, பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பா அடிபட்டிருக்கும், நல்லா பாருங்கன்னு. நீங்க தான் கேட்கவே இல்லை. காமிங்க, கையை நீட்டுங்க. ஆ, ரொம்ப வலிக்குதா? ரொம்பலாம் இல்ல, ஆனா லைட்டா வலிக்குதுங்க. ம், அது முட்டிலெல்லாம் ஒன்றும் அடிப்படலை. மேலே மட்டும் அந்த சராய்ப்பு இருக்கு. கையும் லேசா வீங்கின மாதிரி இருக்குங்க. பரவாயில்லைங்க, எண்ணெய் தேய்ச்சிட்டு படுத்துனா காலையில சரியாயிடும். ஒருவேளை புசு புசுன்னு வீங்கிருச்சுன்னா நாளைக்கு உங்களால புத்தகத்தை எடுத்து படிக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? ஐயோ, ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க. இது சாதாரண அடிதான். சாதாரண அடியா? சரி, நான் ஒன்று பண்றேன். நான் போய் சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். ஒத்தடம் கொடுக்குறேன், நீங்க அப்படியே படுத்துக்கோங்க, சரியா போயிடும். ஆ, வேண்டாங்க ப்ளீஸ்ங்க. இப்ப நீங்க போய் சுடுதண்ணி போட்டா யாருக்கு எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்பாங்க. தேவையில்லாம கேள்வி எல்லாம் வரும். நானே சமாளிச்சுக்கிறேங்க. எப்படிங்க சமாளிப்பீங்க? இங்க பாருங்க, நான் யார் கண்ணிலையும் படாம நைஸா எடுத்துட்டு வந்து தரேன். ஆஹா, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. அத்தையும் அர்ச்சனாவோ பார்த்துட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க? என்ன சொல்றது? ஏதாவது போய் சொல்லி சமாளிக்க வேண்டியதான். அதுக்கு தாங்க நான் வேண்டான்னு சொல்றேன். ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்க போய் பத்தாதா? இதுல இது வேறயா? நானே சமாளிச்சுக்கிறேன். அப்ப அந்த அடிபட்டதுக்கு மருந்து? டடாயிங். ஏற்கனவே எடுத்து வச்சிட்டீங்களா? ம். உங்களுக்கு தெரியாம இதை மறைச்சிடலான்னு பார்த்தேன். என்னால அதை கூட மறைக்க முடியல. ம்ஹும். ம். கையை காட்டுங்க. காற்றில் பூ போல நெஞ்சம் கூத்தாடுதே, கண்கள் பார்க்காத வெக்கம் பந்தாடுதே, இதுவரை தீண்டாத ஓர் இன்பம் கை நீட்டுதே. கனவா நிஜமா இது இரண்டும் தானா? விடை அறிகின்ற தேடல்கள் தேவைதானா? வெயிலா
திருச்செந்தூர் கோயிலில் இன்று முதல் பக்தர்களுக்கு அனுமதி. பக்தர்கள் சுவாமி தரிசனம் காண இரவு முதல் காத்திருப்பு. ஏங்க நீங்க படிக்கிறது என்ன ஊருக்கே கேட்கணுமா? கொஞ்சம் மெதுவா மனசுக்குள்ளேயே தான் படிங்களேன். சத்தமா படிச்சா ஊர்ல என்ன நடக்குதுன்னு நீங்களும் தெரிஞ்சுப்பீங்கன்னு தான் படிச்சேன். அதெல்லாம் அப்புறமா தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல வீட்ல செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதானே, வீட்டை தாண்டி வேற என்ன யோசிக்க போற? வாடா. வாடா. நம்ம கடையில புதுசா ஒரு ஸ்வீட்டு கல்கத்தாவுல பாரம்பரியமா செய்யறது இது. ஓ, நான் முதல் தடவையா செஞ்சு பார்த்தேன். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாரும் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா கடையில அப்படியே தொடர்ந்து போட்டுருவோம். நீ செஞ்சதாடா இது? ஆமாமா. அருமையா இருக்குடா. ரொம்ப நல்லா இருக்குடா. சந்தியா குடுத்தியா? சந்தியா கொடு. சூப்பரா இருக்கு. ஏங்க எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குல்லங்க? நல்லா இருக்கு. ஏண்டா என்ன சந்தியா, சரவணன் கூட கடைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்க. கடை வேலை எல்லாம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட நீ எதுவுமே சொல்லலையே. அது சூப்பரா இருக்கத்த. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நீ அங்க என்ன கத்துக்கிட்ட? வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? இனிப்பு காரெல்லாம் எப்படி எடை போட்டு கொடுக்கணும்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியான்னு நீ ஏதாவது சொன்னா தானே எனக்கும் தெரியும். சொல்லுங்க, கேக்குறாங்கல்ல. சந்தியா கடைக்கு போய் முழுசா 3 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள அவ எல்லாத்தையும் கத்துக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாத்தையும் கத்துப்பா. ஆ? இதுல வேற நீ தையல் மிஷின் வேற கொண்டு வந்து வச்சுட்ட. அவ எதை கத்துப்பா முதல்ல அத சொல்ல. இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த வேலையை மட்டும் பாருங்க. நான் சந்தியா கிட்ட பேசிக்கிறேன். என்னப்பா எனக்கு காலையில கலவர ஆரம்பிச்சிருச்சு போலயே. ஆமாண்டா. டேய் சரவணா, அம்மா. கடையில என்னென்ன வேலை எல்லாம் கத்துக்கிட்டேன்னு கேட்டா இவ இந்த மொழி முழிக்கிறா. ஏன் நீ எதுவும் சொல்லி தரலையா இவளுக்கு? நான் சொல்லி கொடுத்தேன். ஐயா, என்னங்கய்யா உங்க சட்டையில என்ன கரை பட்டிருக்கு? அதுவும் இது கருப்பு கரை. எப்படி இவ்ளோ எண்ணெய் வந்துச்சு? ஏய், அட. என்னடி கேள்வி இது? கடை வேலை செய்யும் போது கரை பிடிக்க தானே செய்யும். இப்படி ஏய், இங்க பாருங்க என்ன இவ? சந்தியா துணியில அதே என்ன கரை இருக்கு. எப்படி இது? என்ன அர்ச்சனா பேசிக்கிட்டு இருக்க? 2 பேரும் ஒரே கடையில வேலை செய்யும் போது 2 பேர் துணியிலயுமே அந்த கரை ஒட்ட தானே செய்யும். ஏதாவது அவளை பேசணும்னே பேசாத என்ன? தென்காசி புதூர் சாலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மூலம் பல விபத்துகள் நடக்காமல் தடுத்த இளம் தம்பதி. இதெல்லாம் தண்டுதான். கொண்டு போய் போடு. பா. சரிங்கம்மா. திருப்புங்க. அதே பாதியில நிப்பாட்டிட்டீங்க. படிங்க ஃபுல்லா. இல்லடா அது மொக்க நியூஸ்ரா. படிங்கப்பா. இங்க கொடுங்க. டேய் இல்லடா மொக்க நியூஸ்ரா அது. அட ஏங்க, கொடுங்கன்றல்ல. ஏங்க என்ன? அதானே நினைச்சேன். நீங்க மாத்தி படிச்சு அவசர அவசரமா நிப்பாட்டினீங்க பாத்தீங்களா? அப்பவே நினைச்சேன். என்னடா என்னாச்சு? என்ன விஷயம்? வாய் விட்டே படிக்கிறோமா? அப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்ல. படிடா. என்ன பிரதர், படிக்கட்டுமா? தென்காசி புதூர் சாலையில் முன்னெச்சரிக்கை மூலம் பல உயிர்களை காப்பாற்றிய இளம் தம்பதி சரவணன்
சந்தியா. இதோட சேர்த்து 2 பேர்த்தோட போட்டோ வேற போட்டிருக்காங்கம்மா. பாருங்க. போட்டேன்னா கமங்கிட்ட அட ஆமா புதர் சாலையில உங்க 2 பேருக்கு என்ன வேலை? என்ன கடையில தானே வேலை செய்ய போறீங்க? புதருக்கு எதுக்கு போனீங்க? ஓ வேற எதுக்கு போயிருப்பாங்க? சினிமாக்கு தான். புஷ்பா எவட்ட கேதேலே. என்னடி புஷ்பா? அட புது படம் தான். அந்த படத்தை விஜய் டிவில இப்ப கொஞ்சம் நல்ல போட போறாங்க. ஏய் இந்த பாரு அர்ச்சனா, தெரியாம எதுவும் பேசிட்டு இருக்காது. அப்போ நீ சொல்லு. கடைக்குன்னு சொல்லிட்டு அங்க ஏன் போனீங்க? எதுக்கு போனீங்கன்னு நீயே சொல்லு. சொல்லு சரவணா. கடையில கூட்டம் இருக்குன்னு போய் சொல்லி கூட்டிட்டு போய் உன் பொண்டாட்டி கூட ஊர் சுத்தினியா? அர்ச்சனா சொன்ன மாதிரி சினிமாவுக்கு கூட்டிட்டு போனியா? எனக்கு ஏதோ அண்ணி தான் அண்ணனோட மனசை மாத்தி எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போயிருப்பாங்கம்மா. கரெக்ட். அட கேளுங்க அத்தை, நல்லா கேளுங்க. நாங்க போட்டது பிளான் பண்ணி பண்ணனும். இவங்க போட்டது புஷ்பா. ஏய் மயிலே, சட்டை பாக்கெட்ல சினிமா டிக்கெட் இருக்கான்னு பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. டா வெவரம். ஏடிமா டிக்கெட், புஷ்பா டிக்கெட். சந்தியா அத்தை எங்க போனீங்க 2 பேரும்? பத்திரிக்கையில உங்க படம் போடுற அளவுக்கு வந்திருக்குன்னா என்கிட்ட போய் சொல்லிட்டு எங்க ஊர் சுத்துறதுக்கு போனீங்க? இல்லத்த கிளாஸ். அம்மா அது வந்துமா, இந்த புத்தூர்ல ஒருத்தர் கிளாஸ் கடை வச்சிருக்காருல்லம்மா, கிளாஸ் கடை. அவர் வீட்டில் ஒரு விசேஷன்னு ஸ்வீட் பாக்ஸை டெலிவரி பண்ண போயிருந்தோம். சரவணா, என்கிட்டயே நீ போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல. அதுவும் உடனே யோசிச்சு உண்மை மாதிரியே சொல்ல பழகிட்ட. ஏன் சந்தியா, அவனே கூப்பிட்டு இருந்தாலும் நீ வேண்டான்னு தானே சொல்லிருக்கணும். அவன் கூப்பிட்டானா உனக்கு எங்க போச்சு புத்தி? அவனுக்கு உதவியா இருக்கட்டும்னு சொல்லி தானே உன்னை நான் கடைக்கு போக சொன்னேன். அப்ப நீ கடையில தானே இருந்திருக்கணும். நான் தான் நேத்தே சொன்னேன்ல, அவங்க ஏதோ வர்றத பார்த்தா கடையில இருந்து வர மாதிரி எல்லாம் தெரியல. டேய் சும்மாறா, பேசாம இரு. 2 பேரும் கீழே விழுந்தாலும் பெருசா அடி எதுவும் இல்லாம தானே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அத முதல்ல நினைச்சு சந்தோஷப்படேன். இப்ப இந்த ஆராய்ச்சியில ரொம்ப தேவையா? ரைட்டுப்பா, நீங்க சொல்ற மாதிரியே ஒருவேளை பெருசா அடிபட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? இதுக்கு மேல யாரும் எதுவும் பேசாதீங்க. அவங்களுக்கே உண்மையை சொல்றதுக்கு மனசு இருந்தா சொல்லட்டும், இல்லனா போகட்டும். எவ்வளவு நாள் மறைச்சு வச்சாலும் இருட்டுல இருக்கிறது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரத்தான் செய்யும். நம்மளெல்லாம் விட்டு சினிமாக்கு போனார்ல, அத சமாளிக்கதான் ஸ்வீட்லாம் கொடுத்தியானே? பாயிண்ட். அப்படி கூட இருக்கலாம். ஆதி, நாமளும் தெரியாம இத வேற வாங்கி சாப்பிட்டுட்டோம் பாரு. So sad. அத்தை, நாங்க எல்லாருக்கும் ஸ்வீட் தரோம். இதே மாதிரி நானும் என் வீட்டுக்காரரும் சினிமாக்கு போயிட்டு வரட்டுமா? புஷ்பாத்த எவத்த கேதேலி. சந்தியா, அத்தை உன் கழுத்துல இருக்கிற அந்த செயினை கழட்டி என்கிட்ட கொடு. அர்ச்சனா, அத்தை உன் வளையல கழட்டி கொடு. ஏன்டா எதுக்கே வளையல கேக்குறீங்க? பாத்தியா, மறு வார்த்தை பேசாம நான் கேட்டது அவ கழட்டி கொடுத்தா. ஆனா நீ ஏன் எதுக்குன்னு கேக்குற. அவ்ளோ யோசிக்கிறல்ல. இதுதான் உனக்கும் சந்தியாவுக்கும் இருக்கிற வித்தியாசம். புரிஞ்சுதா? ஒருத்தர மாதிரி இன்னொருத்தர் எப்பவுமே ஆகவே முடியாது. இந்த வீட்ல யாரும் யாருக்கும் போட்டியா இருக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நான் வைக்கிற அக்னி பரீட்சையில மாட்டிக்குவீங்க. போங்க, போய் அவங்க வேலையை பாருங்க. இந்தா, இது எனக்கு எதுக்கு? உன் செயின்
இந்தாங்க. எல்லாம் உன்னாலதான். ஏன் உன் புத்தி இப்படி போகுது? போங்கப்பா. புஷ்பா டேய், தக்கேதேலி ஏய் வாடி தக்காளி தக்காளி லெவல் ஏதோ ஃபயர் ஏப்ரல் 14 விஜய் டிவில பாருங்க. வரேன் நீ வரேனா